உங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டா, ஒரு முறை இந்த ஸ்நாக்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. மழை காலத்தில ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு, இப்படி ஒரு ஸ்நாக்ஸ நீங்க சுட சுட அதுவும் டீ, காஃபியோட நீங்க சேர்த்து சர்வ் பண்ணீங்கன்னா, அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள நான் சொல்றேன். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. கொத்தமல்லி, கருவேப்பில கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்த சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய். 1/2 கப் அரிசி மாவு, பச்சரிசி மாவு, 3/4 கப் கடலை மாவு. இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் லெஃப்ட் ஓவர் ரைஸில் தாங்க பண்ணியிருந்தேன். மசால் பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வீட்டில் மதியம் சமைச்ச சாப்பாடு மீதம் இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல், இந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஒன்றும் பாதியமாக நம்ம கையாலே இப்படி பிசைஞ்சு விடுங்க. இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஆனியனை அப்படியே கையால் வந்து உதுத்த மாதிரி அப்படியே தனித்தனியாக அந்த வெங்காயமெல்லாம் வர்ற மாதிரி நல்லா அப்படியே மேலால் தூவி விடுங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அரிசி வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஒரு பைண்டிங்காக தான் நம்ம கடலை மாவு நம்ம சேர்க்குறோம். கிறிஸ்பினஸ்க்காக அரிசி மாவு சேர்க்குறோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சாதம் பார்த்திங்கன்னா 1, 2 முழுசாக இருந்தது அப்படின்னா பரவாயில்லைங்க. அது நம்ம ஃபுல்லாக நல்லா பிசைய பிசைய நமக்கு அது ஓரளவுக்கு நமக்கு பாதியாக உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயமே கொஞ்சம் நமக்கு அதிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் பக்கோடா போடுறதுக்கு நமக்கு சரியாக வருங்க. பாருங்கள் இப்போ நான் பிசைஞ்சிட்டேன். சாதமும் 1, 2 அங்கங்கே நமக்கு தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பக்கோடா மாதிரி போடாமல் இந்த மாதிரி ரோல் மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சு நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்னதாக அதை ரோல் பண்ணி நான் போட்டிருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணுங்க. உங்கள் கைகளில் படாமல் மெதுவாக நீங்கள் அப்படி போட்டு விடுங்க. இது பண்ணுறது ரொம்ப சுலபந்தாங்க. பசங்க ஸ்கூல் விட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகி வரத்துக்குள்ளே நம்ம ரெடியாக மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருந்தோம்னா டக்குன்னு நம்ம போட்டு கொடுத்துர்லாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே நீங்கள் கரண்டி வச்சு திருப்பிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. இப்போ பாருங்கள் மெதுவாக இதை அப்படியே திருப்பி விடுங்க. நான் கொஞ்சம் பெரிய ரோலாக போட்டேன். உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்ன ரோலாக நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா நம்ம சின்ன ரோலாக நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு டக்குன்னு வெந்திருக்கும். பக்கோடாலாம் நம்ம சின்ன சின்னதாக போட்டோம்னா டக்குன்னு வெந்துடும். இது நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டதுனால எனக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெந்த மாதிரி இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த மாவு பதம் வந்து இருக்குது. அந்த பச்சை ஸ்மெல் வந்து இருக்குது. அதனால் இது இன்னமும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. லெஃப்ட் ஓவர் ரைஸில் வந்து பக்கோடா இந்த மாதிரி ரோல் மட்டும்தான் பண்ணலான்னு இல்லைங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய ரெசிபி பண்ணலாம். அது இனி வர ஒவ்வொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேங்க.
நம்மலாம் சாதம் மீதமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஒண்ணு நாய்க்கு போட்டுர்றோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில எங்க அம்மாலாம் வந்து சாப்பாட்ட தூக்கி போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாட்டில வடகம் பண்ணுவாங்க. இந்த சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸில 1, 2 அரைச்சு, அப்படியே ஒரு துணியில வந்து விரிச்சு சின்ன சின்னதா அப்படியே வெயில்ல காய வச்சு வடகம் மாரி பண்ணிருவாங்க. அந்த மாதிரி நம்ம வடகம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பண்ணலாங்க. நல்லாயிருக்கும். நான் இத வந்து உங்களுக்கு ஒவ்வொண்ணா நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நம்ம மெதுவா இத கிண்டி விடுவோம். வெந்துருச்சா என்னன்னு பார்க்கலாங்க. இப்ப பாருங்களேன், இதோட கலர் வந்து நமக்கு முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் நல்லாவே மாறிடுச்சு. நமக்கே தெரியும் ஓரளவுக்கு அதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம எடுத்துரலாம். இப்ப பாருங்க. உள்ளலாம் நல்லா வெந்து நல்லா கிரிஸ்பியா இருக்கு. ஸோ இப்ப இத நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து மிஞ்சி போச்சுன்னா, தூக்கி போடாம இந்த மாரி பசங்களுக்கு ஈவினிங் டைம்ல இந்த மாரி ஸ்நாக்ஸ் பண்ணி குடுத்துருவேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் நீங்களும் சாப்பாட்ட வந்து தூக்கி போடாம இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்க, நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரோல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சிலர் லெஃப்ட் ஓவர் ரைஸ்லயே பார்த்தீங்கன்னா, கட்லெட் மாரி நம்ம பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்ப மீதம் இருக்கிற அந்த ரோலையும் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்க அந்த எண்ணெயில போடுறப்ப கொஞ்சம் பார்த்து அடுப்ப நல்லா சிம்ல வச்சுட்டு நீங்க போடுங்க. இப்ப இது அப்படியே கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. உங்கள்ல எத்தனை பேருக்கு இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ், பக்கோடா அல்லது இந்த மாரி ரோல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுவும் மழை டைம்லலாம் ஈவினிங் டைம் நமக்கு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடணும்னு தோணும். அந்த மாரி நேரத்தில இந்த மாரி நல்லா சுட சுட பண்ணி குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ள போறதே நமக்கு தெரியாது. ஒரு டம்ளர் டீ, இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ், பக்கோடா அல்லது ரோல் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபிய உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபிய உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபியோட நான் இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு தான் பசங்களுக்கு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னாங்க. என் பொண்ண தான் டேஸ்ட் பண்ண சொன்னேங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா கிரிஸ்பியா இருக்குன்னாங்க. இப்போ அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்க சொல்லுவாங்க பாருங்க. உள்ளுக்குள்ள அந்த பாருங்க நல்லா நமக்கு வெந்திருக்கு. மாவெல்லாம் இல்ல. அவங்க உடைச்சு காமிப்பாங்க பாருங்க. பாருங்க நமக்கு உள்ளுக்குள்ள அந்த மாவெல்லாம் இல்ல. நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்பவே நல்லா கிரிஸ்பியாவும் இருக்குங்க. நல்லாருக்கு. ஸோ அவங்களோட ஃபீட்பேக்க சொல்லிட்டாங்க. உங்க ஃபீட்பேக்க கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.